உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவைகளை படிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல வாரங்களாக நம்ம தேவன் கடவுள் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கும்போது அவருடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1000 மடங்கு பெருக்கம் என்பதை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் சொல்கிறது மாதிரி டபுள் மடங்கு 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாலே அதுவே ரொம்ப பெருசு தான். 100 மடங்கு பிளஸ்ஸிங்லாம் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் தாண்டி 1000 மடங்கு சொல்கிறார். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லியபடியே, சொன்னபடியே. எப்போதுமே தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறாருன்னா செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறவர், சொல்லிவிட்டு இது முன்னாடி செய்வோம்ப்பா அப்படின்வார். அப்போ அது என்ன சொன்னாரோ அதன்படியே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்கின்ற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆகதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஏதோ சும்மா ஏதோ உளறிட்டு போகாமல், சும்மா ஏதோ அழைப்பிட்டு போகாமல், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை நாம் ஜெபத்தில் கொண்டு வருவோம் என்றால் நம்முடைய ஜெபம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஜெபமாக காணப்படும். இன்றைக்கி ஏன் நிறைய பேருடைய ஜெபம் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய சொந்த வார்த்தைகளை உழைப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு பெரிய ஒரு எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஜெபத்தில் நாம் நினைவு கூறும்போது, நினைவுபடுத்தும் போது அதனால் ஏராளமான நன்மைகளும் ஜெபத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லமையும் காணப்படுவதை நாம் எல்லா விதமான காரியங்களையும் நாம் அவைகளை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொல்லும்போது இந்த காரியத்தில் இன்றைக்கு விசேஷமாக ஸ்பெஷலாக ஒரு குரூப்புக்காக பேச போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த குரூப்புக்காக மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே யூத்து தான், வாலிபர்கள் தான். ஆனால் விசேஷமாக சரீர பிரகாரமாக வாலிபர்களாக இருக்கிறவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற வயதானாலும் எங்களுக்கு நாங்கள் வாலிபர்கள் தான் என்று சொல்கிறவங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில் கூட எல்லோரும் யூத்து தான். புரியுதுங்களா? நீங்களாம் ரட்சிக்கப்பட்ட டேட்டை கணக்கு வச்சு பார்த்தோன்னா இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இந்த நாள் வரை கணக்கு வச்சுன்னா நீங்கள் தான் இப்போ குழந்தையாக இருப்பீங்க, சில பேர் டீனேஜாக இருக்கும், சில யூத்தெல்லாம் இருப்பீர்கள். ஆகவே எல்லா வாலிபர்கள் என்று சொன்ன உடனே இதெல்லாம் அவங்களுக்கு தான், அவங்க தான் கேட்கணும் அப்படின்ற மனநிலையை நாம் கொண்டு வரக்கூடாது. இது எல்லா தரப்பினர்களுக்கும் உரிய ஒரு வார்த்தை. சில இடத்துல நம்ம வாலிபர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சில இடத்துல வாலிபர்களாக இல்லாத கொஞ்சம் வயோதிபர்களாக இருப்பீங்க, கேட்பீங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா சில இடத்துல நம்ம ஏன் விட்டோம், சரி பரவாயில்ல இந்த நாள்லையாவது நம்ம என்ன பண்ணுவோம், இதை தொடருவோம் என்ற ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணலாம். அல்லது ஒருவேளை இந்த இப்போ சொல்லப்படுற சத்தியங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கும் என்றால் யாருக்காவது தெரியாத வாலிபர்களுக்கு இவைகளை எடுத்து சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருடைய குடும்பத்திலையும் எல்லாரை சுற்றிலும் வாலிபர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவைகளை நினைப்பூட்டுவதற்கும் இவைகள் மிகுந்த பிரயோஜனமாக காணப்படும். ஆகவே இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு தேவன் வைத்திருக்கிற சில பிரமாணங்களை படிக்க ஆரம்பித்தோம். முதலாவது பிரமாணம் என்ன, கனம் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இரண்டாவது பிரமாணம் என்னவென்றால் கவனம், ஜாக்கிரதை என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? இதில் விசேஷமாக எதை பற்றி இந்த கவனத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா அதில் எதை பார்த்தோம், வேலையை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். வேலை எந்த அளவுக்கு, வேலையில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், வேலையில் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் என்கிற காரியத்தெல்லாம் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தோம். மூன்றாவது, பெருகுவது என்பது நிச்சயம் என்கின்ற அந்த மனநிலை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். நன்மை என்ற பாரத்தினால் எப்படி நம்மை சுமத்துகிறார், பைபிளில் புறப்பட்டு நம்மீது பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொன்ன உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம மேலே நம்ம அதை முற்போக்காக பார்க்குறத விட பிற்போக்காக பார்க்குறவங்க அதுக்கு இந்த பாரத்தை அவர் தான் சுமத்துறாரு, அங்கேருந்தான் பாருங்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம், நெகட்டிவ் பிரசங்கம் எல்லாம் அங்கேருந்து வந்துச்சு. என்ன பண்ணால் கர்த்தர் வியாதி என்ற பாரத்தை சுமத்துறாரு, கவலை என்ற பாரத்தை சுமத்துறாரு, உபத்திரம் என்ற ஒரு பாரத்தை சுமத்துறாருன்னு சொல்லி நம்ம ஆட்கள் பாருங்கள் வசனத்தை பிடிச்சிட்டு அதில் எப்படியெல்லாம் அதை மொழியை அதை வியாக்கியானம் பண்ணணுமோ தப்பாலாம் வியாக்கியானம் பண்ணி தப்பாக கொண்டு போயிட்டாங்க. ஆகவே நாம் அந்த வசனத்திலேருந்து சில
சில மொழிபெயர்ப்புகள் சொல்கிற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதில் என்ன சொல்லப்படுறது, அதில் முக்கியமான ஒரு காரியம் நன்மை என்கிற பாரத்தினால் நம் இது சுமத்துகிறவர் என்று பார்க்க ஆரம்பித்தோம். அந்த வசனத்திலிருந்து ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தோம். பொல்லாத தகப்பனே நல்லதை செய்ய அறிந்திருக்கும் போது தேவன் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. அதில் மூன்றாவது காரியம் பார்த்தோம். அந்த வசனத்திலிருந்து மூன்றாவது விஷயம், தேவன் நன்மைகளை எப்படி நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் போதுமானதற்கும் அதிகமாக தேவன் கொடுக்கிறார் என்று பார்க்கும். இந்த பாரம் என்ற நன்மை என்ற பாரத்தில் நான்காவது விஷயம் என்ன பார்க்க ஆரம்பித்தோம், நீதிமான் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்கின்ற காரியத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். நீதிமான் வீட்டில் துன்பமோ துக்கமோ வருத்தமோ கண்ணீரும் அப்படி சொல்லப்படலை. நீதிமான் அவன் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் தேவன் என்ன இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாருன்னா, உங்கள் வீட்டில் ஆஸ்தி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு, ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். புரியுதுங்களா? அஸ்தி கிடையாது, அஸ்தி தானே சொல்லுவாங்க இந்த இறந்த பிற்பாடு. சில இடத்துல நம்ம சில தமிழ் வார்த்தைகள் நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம். அஸ்தி அதை பற்றி சொல்லலை, ஆஸ்தி சொல்லுங்கள், ஆஸ்தி. புரியுதுங்களா? அஸ்திக்கும் ஆஸ்திக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அஸ்தி இல்லை, அஸ்தினா உங்களுக்கு புரியல, இந்த இறந்தவங்களுடைய அந்த பவுடரை கொண்டு சாம்பலை கொண்டு அது கிடையாது. இன்னும் சில பேர் வச்சுருக்குறாங்க, சில வீடுகளாக இருக்குது. இவங்க எங்கள் தாத்தா அஸ்தி, எங்கள் பாட்டை அஸ்தி, பூட்டை அஸ்தினா சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள். அப்படி கிடையாது, ஆஸ்தி சொல்லுவாங்க, ஆஸ்தி. அப்போ நீதிமானுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே நீதிமான்கள். உங்கள் வீட்டில் கர்த்தர் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி ஒரு வேளை வீட்டில் கஷ்டமாக இருக்கலாம், வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் துக்கமாக இருக்கலாம், வீட்டில் பாரங்களாக இருக்கலாம், தேவைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எப்போதுமே நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள். இன்று ஏழையாக இருக்கலாம், நீங்கள் என்றைக்குமே ஏழையாக இருக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு வேளை ஏழையாக இருக்கலாம், அதனால் நான் அவ்வளோதான், என் வாழ்க்கையே எப்போதுமே இப்படி தானா அப்படி இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது கேட்கும்போது நடக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று பார்க்க ஆரம்பித்தோம். இதில் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஐந்தாவது காரியம், இந்த காரியம் என்னவென்றால், வாலிப நாட்களிலே கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். வாலிப பிரயாயத்திலே பைபிளில் போடப்பட்டிருக்குது, எடுத்து படிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் போவோம், 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, உன் வாலிப பிரயாயத்திலே, வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் கர்த்தர் சிறு வயதில் நினைக்கும்படி கர்த்தர் சொல்கிறாருன்னா, சிறு வயதிலேயே நம்ம நினைத்தால்தான் பெருக்கத்திற்கு நேராக நாம் கொண்டு போக முடியும், பெருக்கத்திற்கு நேராக நாம் வழிநடத்தப்பட முடியும். ஆகதான் இன்றைக்கு வாலிபர்கள் மற்ற எல்லா தரப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பைபிள் கூட பார்க்குறோம், படிப்போம். ஒருத்தர் உபாகம் 8:18 எடுத்து கவனம் படிங்க பார்க்கலாம். மைக்கு இருக்கிறவங்க படிங்க. உபாகம் 8:18 உன் தேவனாய் கவனிங்க. இந்த இடத்துலையும் பாருங்க, பிரசங்கியில் என்ன சொன்னார், உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னார். இங்கு பொதுவாக காமன் எல்லாத்துக்கும் பேசுகிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, நினைக்கணுன்றார். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை வச்சாலே இன்றைக்கி சில பேர் நினைக்கவே முடிய மாட்டேன்னுது. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்றால் சண்டே மட்டும் கிடையாது, எல்லா நாட்களுமே, எல்லா நேரங்களுமே, எல்லா நிமிடங்களுமே உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஏன் நினைக்க சொல்கிறாருன்னா, உன் பிதாக்களுக்கு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆகவே இந்த வசனம் திரும்ப நம்ம வருவோம், திரும்ப இதிலேருந்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, திரும்ப வருவோம். என்ன சொல்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த பிரசங்கி 12:1 போவோம், படிப்போம். மைக் இருக்கிறவங்க படிங்க பார்க்கலாம். பிரசங்கி 1:12 படிங்க பார்க்கலாம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. மைக் ஆனா இருக்குதா? அது படிச்சிட்டு
ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்குதா? ஆன்ல தான் இருக்கு. படிப்பா, தொடர்ந்து படிங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். போதும். என்ன சொல்றாரு? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். பாருங்க, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன மொழிபெயர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா, இது உபத்திரவ காலத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் உபத்திரவ காலம் என்று ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலம் வரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, ஒழுங்கா இப்பயே நினச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எழுத்தின்படி பார்க்க ஆரம்பித்தோம்னா அதுக்கு இந்த உபத்திரவ காலம் வரத்துக்கு முன்னாடியே சில பேர்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இது எதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அப்போ தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், அதுக்கு அடுத்த நான் சொல்கிறேன், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று சொல்லும்போது இது உபத்திரவ காலத்தை பற்றி கிடையாது. நமக்கு வயோதிப காலம் வரும் இல்லையா, அதற்கு முன்னாடியே நீ கொஞ்சம் நினைப்பா அப்படின்றார். நீ வயசாகிறதுக்கு முன்னாடியே, நீ தாத்தாவாகிறதுக்கு முன்னாடியே, நீ பாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே, கிழவி ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாலிப பிராயத்தில் என்னை நினைத்துக்கொள், நினைத்து பார், நினை என்று சொல்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ என்னென்னா இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். நீ வயசானவங்களை எடுத்து பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ஒரு சில சாப்பாடம் கொடுத்தா இது வேணாங்க, இது ஆகாதுங்க, இது ஒத்துக்காதுங்க, இது எனக்கு பிடிக்காதுங்க. அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுன்னா இப்போ பெரியவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் சில காரியத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் இது விருப்பம், அதாவது எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும். சில பேர்லாம் வயசானவங்களுக்கு வயசாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களால சாப்பிட முடியாது. ஒரு சிலர்லாம் பாருங்கள், வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளை மட்டும் சாப்பிட, எல்லாத்தையும் அவங்களால சாப்பிட முடியாது. இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல. சில பேர்லாம் பார்க்க முடியும், சில காரியத்தை வச்சாலே மூஞ்ச ஒரு மாதிரி சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இது உங்களுக்கு பிடிக்கல போல். அதான் சின்ன பிள்ளைங்களை விடுங்க, நான் சொல்கிறது பெரிய பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேர்கிட்ட இன்றைக்கும் சில பெரியவங்கள்ட்ட சில வச்சோம்னா அப்படியே வச்சு இப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க பாருங்கள். பார்க்கும்போதே புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு பிடிக்காம தான் இது உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட நாட்கள் வராததற்கு முன்னே வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அன்றைக்கு நேரத்தில் வாலிபர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க இப்போ நினைக்காம இவங்க சொல்கிறாங்க, இப்போ தாண்டா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும், நல்லா அரட்டை அடிக்கணும், நல்லா ஊர் சுற்றணும், நல்லா எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகணும், நல்லா கும்மாலம் போடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இந்த கோயில் குளம் அப்படி, அதாவது உலகத்தில் கோயில் குளம் அப்படி சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த சர்ச்சு, இந்த ஆலயத்துக்கு வரதெல்லாம் சில பேர் சொல்கிறது ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, வயசான பிற்பாடு கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு லேண்டை வாங்கி, கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டை கட்டி, பிற்பாடு ஆண்டவனே கதி, கடவுளே கதின்னு சொல்லி அப்புறம் பிற்காலத்தில் பின்னாடி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ என்ஜாய், வாலிப வயசில் நல்லா என்ஜாய் பண்ணு, அனுபவி, எல்லா காரியத்தையும் பண்ணு. நீங்கள் பாருங்கள், உலகத்தில் வாலிபர்களுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவமாக இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்குது. கவனிங்க, வாழ்வின் சிறந்ததை தராமலே போகும் நாட்கள், இப்படிப்பட்ட நாட்கள், நினைக்காத நாட்கள் என்னன்னா கர்த்தருக்காக சிறந்தது பண்ணாத ஒரு நாட்களாக மாறிவிடும். இந்த நாட்களை கர்த்தருக்கு நினைத்து கர்த்தருக்காக வாழும்போது நம் கர்த்தருக்காக சிறந்ததை செய்ய ஆரம்பிக்கிறோம். எனக்கெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷம். 15 வயதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 10வது படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா அந்த வயசுலேயே கர்த்தருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து அன்னைக்கு துவங்கின ஓட்டம் தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நல்லா வேகத்தில் ஓட ஆரம்பிப்பேன். அந்த நாட்களே என்னுடைய கொழுமையான நாட்கள். அந்த நாட்களை பாருங்கள், வீணான காரியத்தை பின்பற்றாமல், வீணாக அங்கெங்கே சுற்றாமல், தேவனோடு, தேவனுடைய பிள்ளைகளோடும், தேவனுடைய ஊழியங்களோடும் அதிகமாக இணைக்கப்பட்ட ஒரு நேரங்களை நான் நினைவு கூறுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏன்னா இந்த 15 வயசில் தான் பாருங்கள், பிள்ளைங்க தேவையில்லாத மற்ற காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் எனக்கு இல்லை. அப்பா ரொம்ப தூரம் இருந்தார், அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், கர்த்தரை பிடித்து கொண்டேன். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தால் கூட அந்த நாட்களில் இப்படிப்பட்ட வயதில் பிள்ளைங்க கர்த்தரை பிடித்து கொள்கிறாங்களான்னு போது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தரை பிடித்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக
அழகாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நான் சொல்கிறேன், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கிறேன், வாழ்க்கையை ரசித்து ருசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேயே வாலிப வயதில் கொழுமையான வயதில் கர்த்தரை நினைக்க ஆரம்பித்ததால் கிடைத்த லாபங்கள். புரியுதுங்களா? அந்த வயசில் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டேன், அதனால் கரெக்டாக போயிட்டு இன்றைக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம், இன்னும் கரெக்டாக தான் போக ஆரம்பிப்போம். இந்த நாட்களில் வாலிப பிள்ளைங்க பேசுகிறது போலலாம் அன்றைக்கெல்லாம் பேசலை பாருங்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி அப்படிப்பட்ட பேச்சை பேசாமல் கர்த்தர் சொல்கிறார், உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இப்போ கொஞ்சம் கவனிக்கணும், வாலிபத்தில் ஏன் வேதம் கர்த்தரை நினைக்க சொல்கிறது என்றால், இந்த வயசில் தான் கர்த்தருக்காக பல காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும், அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த வயசுல இருந்து பிள்ளைங்க தப்பான காரியத்தை கற்றுக்கொள்கிற வயது, இந்த வயதுலேருந்து பிள்ளைங்க நல்ல காரியத்தை கற்றுக்கொள்கிற வயது. நம்ம தான் என்ன பண்ணணும், சரியான திசைக்கு நேராக பிள்ளைகளை திருப்ப வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. அன்றைக்கு நேரத்தில் பிள்ளைகளை சரியாக திருப்பாமல் விட்டவங்களாம் இன்றைக்கு ஃபீல் பண்ணுறாங்க, இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கு கலங்கி நிற்கிறாங்க. ஐயோ, அன்றைக்கே பிள்ளையை சரியான விதத்தில் கொண்டு வராமல் போயிட்டேனே அப்படிலாம் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். நிறைய பெற்றோர்கள் ஃபீல் பண்ணுறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆகவே இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வருஷங்கள் வீண் போகாது. இந்த வயசுலேயே, சின்ன வயசுலேயே, வாலிப வயதிலே கர்த்தரை நினைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷங்கள் கூட வீண் போகாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்கிறேன், என் வருடங்கள் ஒரு நாள் வீண் போனது கிடையாது. இவ்வளோ நாள் வீணடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் வீணடிக்கலை, இவ்வளவு நாள் பிரயோஜனமான காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போகாது. நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையில் பார்க்கிறோம், பிள்ளைங்க இந்த சின்ன வாலிப வயதில் கர்த்தரை நினைக்காமல் போகிறதுனால இன்றைக்கி வெளி உலகத்தில் எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவ உலகத்தில் எடுத்துக்கோங்க, ரெண்டு உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்காததுனால எவ்வளவோ குடும்பத்தில் பெற்றோர்கள் இன்றும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து பெற்றோருடைய வாழ்க்கையும் கண்ணீரும் பிரச்சனையும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்கும் போது பல கெட்ட பொல்லாத அனுபவங்களுக்குள்ளாக போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நிறைய வாலிபர்கள் தவறான பழக்க வழக்கத்தில் போய் தவறான காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னு, வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்காததுனால தான் அப்போ 15 வயசில் கர்த்தரை நினைக்க ஆரம்பித்தா, நான் சொல்கிறேன் 30 வயசில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதற்கு 15 வயசில் கர்த்தரை நினைக்க ஆரம்பித்தா தான் அந்த வயசில் 30 வயது தாண்ட உங்கள் வயசு எப்படி சுபிட்சமாக இருக்கும், எப்படி சுபமாக இருக்கும் என்பதற்கு அஸ்திபாரம் என்ன, வாலிப வயதில் நாம் கர்த்தரை நினைக்கின்ற நினைப்பு தான். அப்போ சின்ன வயசில் கர்த்தரை நினைக்கிறதுனா என்ன, அதாவது அவரை கனம் பண்ணி கவனம் செலுத்தி ஜாக்கிரதையோடு அவரை தேடுவது. அப்போ சின்ன வயசுலேயே, சின்ன வாலிப வயதிலேயே கர்த்தரை நாம் நினைவு கூற ஆரம்பிப்போம் என்றால் உங்களுடைய எல்லா நாட்களும் உங்களுக்கு இன்பமான நாட்களாக தான், மகிழ்ச்சியான நாட்களாக தான் இருக்கும். ஆகவே இது கடைசி காலத்தை குறிக்கல. 2ஆம் வசனம் படிப்பேன், அதில் 12:2. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். போதும், முன்னாடி சொன்னாரு எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள்னா எது, வயதான காலம். இந்த இடத்துல சொல்றாரு, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரமும் அந்தகாரப்படாதற்கு முன்னுன்னா என்ன சொல்றாரு, உன் கண் மங்களாகி போகும் காலத்துக்கு முன்னாடி. புரியுதுங்களா? கண்ணு தெரியலப்பா, நீ ஏப்பா வந்திருக்கிற, நம்ம ஈசாக்கு போலதான் குரல் யாக்கோபு தான் இருக்குது, உடம்பு ஏசாவது போல இருக்குது எப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த சொல்றாரு, அந்தகாரப்படாததுக்கு முன்னும். அடுத்த வசனம், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டுக்கு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். இதுவும் வயசான காலத்தை தான் சொல்லுது. என்ன சொல்றாரு, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராது, வீட்டு காவலாளிகள் தள்ளாடினா நடக்க முடியாம, நீங்களாம் சில பேர் படிக்கட்டே மேலே ஏறி வர முடியல, நடக்க முடியல. நிறைய பேருக்கு ஆசை, பாஸ்ட் அப்படி கீழேயே சர்ச்சு வச்சா நாங்கள் கீழே போயிடுவோம்ல, மேலே வச்சிருக்கிறீங்க பாருங்க, எங்களால் மேலே ஏறி வர முடியல பாருங்க. இப்படிப்பட்ட நாட்கள் வராததற்கு முன்னாடியே கர்த்தரை பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் பலசாலிகள் கூனி போயின்னா கூணு விழுவுறது. அப்புறம் எந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால் பல்லெல்லாம் விழுந்து கொஞ்சம் பல்லு தான் அங்கங்க, கொஞ்சம் பல்லு இருக்கிற காலம் வரத்துக்கு முன்னாடி பலகனி வழி பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கும்
முன்னும், அதாவது கால், பல்லு, கண்ணு இதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை நினைப்பா. கர்த்தரை பிடிச்சிக்க. வயசான பிற்பாடுனா அது ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. நீ தேவனுடைய சமூகத்தில் முழுமையான ஒரு ஆளாக இருக்கணும். இந்த வயசில் நீ கர்த்தரை பிடிச்சிட்டின்னா நீ கர்த்தருக்கு வாழ்க்கையில் முழுமையானதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். நீ வாலிப வயசில் வயோதிப வயதில் நீ கர்த்தருக்கு வாழ்க்கை கொடுக்க ஆரம்பிச்சேன்னா நீ கர்த்தருக்கு கொடுக்கறது ஒரு 4% தான் இருக்கும். ஆகவே நீ இப்பயே கர்த்தரை நினை. அடுத்த வசனம் படிங்க. இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். இது என்ன சொல்றாருன்னா, உன் காது கேட்கறதுக்கு வயசாக வயசாக பாருங்க, காது கேட்காம போயிடும் பாருங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீ கவனிச்சிருக்கீங்க இல்லைங்களா? நல்லா தான் கேட்கும். வயசாக வயசாக காதே கேட்காது. நம்ம சத்தமாக பேச வேண்டியது இருக்கும். நீங்களே சில பேர்லாம் சொல்ல விரும்பல. சில பேர் ஃபோன் பேசுனா கேட்கல கேட்கல கேட்கலன்னு வாங்க பாருங்க. நானும் ஃபோனில் கற்றுங்க. என் மனைவி வேறு சொல்லுவாங்க, என்ன ஏங்க இப்படி கற்றுங்க? இல்லை நானும் மெதுவாக தான் பேசுகிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன், அவங்க காது கேட்க மாட்டேன்றதெல்லாம் அப்படின்னு. கவனிங்க, வயசானவங்களை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கர்த்தரை நினை. அடுத்த வசனம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளையும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும். இது என்ன சொல்றாருன்னா, வயசாக வயசாக என்ன இருக்குன்னா, மேலே பார்த்தாலும் பயம், கீழே பார்த்தாலும் பயம், நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் பயம். இன்னைக்கு சில பேரை பாருங்க, இல்லைங்க இது வேணாங்க அது வேணாங்க, எந்த சாப்பாட்டை பார்த்தாலும் பயம் பயம், அச்சம் எல்லாமே பயம் உண்டாயிடும். இல்லைங்க இது சாப்பிட்டா இது ஆயிருமோ, அது சாப்பிட்டா அது ஆயிருமோ, இது வந்துருமோ அது வந்துருமோ, இந்த வியாதி வந்துருமோ அந்த வியாதி வந்துருமோ. நல்ல சாப்பாடு கூட வயோதீப வயதில் பார்த்தீங்கன்னா பாரமாகவே அவங்களுக்கு நல்ல சாப்பாடு தான், அது ரொம்ப பாரமாக இருக்கும். வாதுமை மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் நிறையாகி அப்படிப்பட்ட ஒரு காரியம். நல்லா கருப்பாக இருக்கிற முடியெல்லாம் நரைச்சி போய் தள்ளாடுற வயசு. அப்புறம் பாருங்க, வெள்ளி கயிறு கட்டிவிட்டு பொற்கினி நசுங்கி ஊற்றி நறுக்கி சால் உடைந்து துறவண்டியில் உருளை நொறுங்கி, இதெல்லாம் என்னன்னா இந்த வெள்ளி கயிறுன்னு சொல்லக்கூடியது ஆத்துமாவையும் சரீரத்தையும் இணைக்கின்ற ஒன்று. அதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சில பேர்லாம் இப்போ வயசாக பார்த்தீங்கன்னா ஆத்தும் சொல்கிறதை கேட்காம சரீரம் என்ன சொல்லுது அந்த இதே கேட்குற ஒரு கனெக்ஷன் இருக்காது. சில பேர் அவங்க பேசுகிறது அவங்களுக்கே நிதானம் இருக்காது. கடைசி ஆச்சுன்னா உளர ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்துட்டிங்களா? கடைசி வயதாகும் போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதுதான் சொன்னோம்னா அவங்களுக்கே தெரியாது. சில பேர் நிதானமாக இருப்பாங்க. சில வயோதி கர்த்தரை வாலிப வயதிலே கர்த்தரை பிடித்து கொண்ட அநேக வயோதிபர்கள்லாம் வாலிப வயசுலேயே கர்த்தரை பிடிச்சிட்டு போகிறவங்க வயசானாலும் நிதானம் இருக்கும், கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக போவாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வயசான பிற்பாடு கிடையாது. நிறைய பேர் நினைச்சு வயசான பிற்பாடு கர்த்தரை பிடிச்சிக்கலாங்க. சில பேர் ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு பார்த்து கர்த்தரை பிடிச்சிக்கலாங்க. இப்போல்லாம் வேலை பிஸிங்க, அங்கே போகணும் இங்கே போகணும். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு தான் எந்த வேலையும் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? ஜெபம், பைபிள், ஆலயம், ஊழியம் அப்போ வரலாங்க. இப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ண சில பேர் இப்படியே சொல்கிறாங்க, இப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்துங்களா வயசான காலகட்டத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. கிடையாது. பிரசங்கி சொல்கிறாரு, இவர் வாழ்க்கையில் இது அவருடைய வயோதிப காலகட்டத்தில் எழுதுகிறாரு, அடிப்பட்டு எழுதுகிறாரு, உணர்ந்து எழுதுகிறாரு, அனுபவப்பட்டு எழுதுகிறாரு. எப்பா வாலிப பிரயத்தில் கர்த்தரை நினை. இது சொல்கிறவர் அனுபவசாலி, அனுபவத்துக்குள்ளே போய் சொல்கிறார். இப்போ நினைச்சேன்னா வாழ்நாளெல்லாம் நீ நன்றாயிருப்பாய். நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், அநேக குடும்பத்தில் வாலிபர்கள் நிறைய இருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை இந்த வயதிலே கர்த்தரை நினைக்கும்படி கொண்டு செல்லுங்கள். கொண்டு சென்று என்றால் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை நீங்கள் சம்பாதிச்சு வைக்கிறீங்க, ரெடி பண்ணி வைக்கிறீங்க. அநேக நேரத்தில் பெற்றோர்கள் பாருங்கள், பிள்ளைகளுக்கு அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதை படிக்க வைக்கணும், இதை படிக்க வைக்கணும், அங்கே போக வைக்கணும், இங்கே போக வைக்கணும், எல்லா பிளான் பண்ணுவோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதை விட நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த வாலிப வயதில் எந்த அளவுக்கு கர்த்தரை பிடித்து கொள்ளும்படி நீங்கள் எல்லா முயற்சி எடுக்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியான காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இப்போ ஆயத்தம் செய்து கொடுக்கிறீர்கள்.
நிறைய பேர் பாருங்கள் இந்த லாஜிக்கை நம்பி போகிறோம். என்னங்க எல்லாரும் பண்ணாதே என் பிள்ளை பண்ணுது, எல்லாரும் பண்ணாதே என் பிள்ளை பண்ண போகிறான், எல்லாரும் பண்ணாதா இந்த வயசில் இந்த வயசில் சில பேர் கேட்க இப்போ பண்ணாமல் எப்போ பாஸ்டர் பண்ணுறது, இப்போ அனுபவிக்காமல் எப்போ, நிறைய பேருடைய கேள்வி அதுவாக தான் இருக்குது. இப்போ இதை என்ஜாய் பண்ணாமல், இப்போ இப்படி பண்ணாமல், இப்போ அப்படி செய்யாமல், நிறைய பேருடைய எல்லாருடைய மனது அதுவாக தான் இருக்குது. ஏன் நம்முடைய மனம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு போயிட்டுருக்குது. இந்த சீரியலையோ சினிமாங்களும் சில நேரத்தில் பார்த்து பிள்ளைங்க அதில் போனால பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ வயசான விருப்பா என்ஜாய் பண்ண போகிறாங்க. பாருங்கள், இது யார் கேட்குறது? இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை கெடுக்கிறதே பெற்றோர்கள் தான். பெற்றோர்களை கவனிக்கணும். உங்கள் பிள்ளைங்க இப்போ கர்த்தரை நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம நினைக்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு வருவோம். பிள்ளைங்க தூங்கட்டும். என்ன பண்ணுறது? நான் சொல்கிறேன், எங்கள் சின்ன வயசுலலாம் எங்கள் பெற்றோர்கள் கரெக்டாக காலையில் எழுந்து சீக்கிரமே எழுப்பி போட்டு ஆராதனைக்கு போகும்படி எங்களை உற்சாகப்படுத்தி அனுப்பினவர்கள் எங்கள் பெற்றோர்களெல்லாம். அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியத்தை சரியாக இப்போ பண்ணாதனால நம்ம சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, இப்போ பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ண போகிறோம், இப்போ பிள்ளைங்க உலகத்தின் காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னு பெற்றோர்கள் அதிகமாக விரும்பப்படுகிறார்கள். அதனாலேயே நிறைய குடும்பத்தில் பாருங்கள், பிள்ளைகள் அவங்களுடைய எதிர்காலம் பெரிய ஒரு கேள்விக்குறியான எதிர்காலமாக இருக்குது. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா மனதில் பதிய வச்சுக்கிங்க. இந்த வாலிப வயதிலேயே பிள்ளைகளை கர்த்தருக்கு நேரம் நடத்துங்க. சில காரியத்தெல்லாம் கொஞ்சம் விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்கே சில கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு வருவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கும். பாவம் 6 நாள் பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜின்னு போய் ஒரு நாளாவது கொஞ்சம் தூங்கட்டுமே 7 மணிக்கு 6 மணிக்கு எழுப்பி விட்டு 7 மணிக்கு ஆராதனை கொண்டு வர ஒரு காரியம்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாக நீங்கள் கருதாதீர்கள். இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை பண்ணுறீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நீங்கள் கொண்டு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல காரியத்தை முதலீடு செய்கிறீர்கள். உங்கள் பிள்ளைங்க வாழ்நாள் முழுவதும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு, வாழ்நாள் முழுவதும் களி கூறும்படிக்கு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் இப்போ கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு காலம் வரும் பாருங்கள், அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அன்றைக்கே இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கலாமே. வயதான பிற்பாடு பிள்ளைங்க கொஞ்சம் ஆளான பிற்பாடு பாருங்கள், நீங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, சர்ச்சு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஜெபம் பண்ண சொல்லி பாருங்கள், ஜெபம் பண்ண மாட்டாங்க. பைபிள் படிக்க சொல்லி பாருங்கள், பைபிள் படிக்க மாட்டாங்க. வேறு பழப்பில்லை அப்படின்னு வாங்க. இது உன்னோடய நிப்பாட்டி வச்சுங்க, ஏன்ட்டெல்லாம் கொண்டு வந்துடாத. வயசான பிற்பாடு பிள்ளைங்க பாருங்கள், உங்களுக்கு வேதாந்தம் உங்களுக்கு வேறு மாதிரி காரியத்தில் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கு நேராக நம்ம நடத்தவில்லை என்றால் ஒரு நாள் வரும், அப்போ பிள்ளைங்களுக்கு பாருங்கள், நமக்கு உலகத்தின் காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நாட்கள் உருவாகிவிடும். உலகத்தை நமக்குள்ளே கொண்டு வச்சுருவாங்க. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இப்பொழுதே இந்த வாலிப வயதிலேயே நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும், நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். கவனமாக இந்த நாட்களிலே கனம் செய்து ஜாக்கிரதையோடு கர்த்தரை சேவிக்கின்ற ஒரு நாட்களை உருவாக்க வேண்டும். ஆமென். இந்த வயசில் நம்ம தீர்மானம் எடுக்க ஆரம்பித்தா ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கிற வாழ்வாக மாறும், பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்வாக மாறும். சரி, ஏன் இந்த வாலிப வயதில் கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும்? இதுக்கு ஒரு 6 காரியங்களை சொல்ல போகிறேன். இந்த வயசில் கர்த்தரை நினச்சே ஆகணுமா? நீங்கள் கூட வாலிபர்களுக்கு சில கேள்வி இருக்கலாம், இந்த வயசில் போய் கர்த்தரை நினைக்கணுமா? சில பேர் பெற்றோர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏங்க இந்த வயசில் என் பிள்ளைங்க என்ஜாய் பண்ண விடாமல் இந்த வயசில் போய் என்னங்க சில காரியத்தெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறீங்க, பிள்ளைகளை ஏன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க? சில நேரத்தில் நாங்கள் கூட சில காரியத்தை பிள்ளைகள் சொல்லும்போது பெற்றோர்களுக்கு அது டார்ச்சர் போல் இருக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், எதுக்காக நாங்கள் சொல்கிறோம், என்னத்துக்கு நாங்கள் சொல்கிறோம்? உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் பின்னாடி நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போ நாங்கள் சில காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமே ஒழிய, எதுக்காக என்னுடைய மனைவி உட்காந்து இப்போ 6வது நேரத்தில் இங்கே உட்காந்து பிரசவம் கேட்காம அங்கே போய் உட்காந்து எல்லா காரியத்தையும் ஸ்டெப் எடுத்து ஏன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த நேரத்தில் பிள்ளைகள் கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஆமென். ஏன் சிறுவர்கள் ஊழியங்கள் பண்ணுறோம்? எதுக்காக? சிறுவர்களுக்காக. மற்ற நிறைய காரியத்தை பண்ணுறோம், எதுக்காக செய்கிறோம்? எதுக்காகன்னா சின்ன வயசுலேயே வாலிப வயதிலேயே பிள்ளைங்க கர்த்தரை பிடித்து கொண்டார்கள் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய முதலீடு. பிள்ளைங்க ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அது இதை சேர்த்து வைக்கிறீங்களோ, அது இதை கற்றுக் கொடுக்குறீர்களோ இல்லையோ,
கர்த்தரை கற்றுக் கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக் கொடுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுறதை கற்றுக் கொடுங்கள், கர்த்தருக்கு மரியாதை செலுத்துறதை கற்றுக் கொடுங்கள், கர்த்தர் மீது அன்பு கூறுவதை பற்றி சொல்லிக் கொடுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஆமென். பிள்ளைகளை நீங்கள் எப்படி கர்த்தருக்குள் வளர்க்கிறீர்களோ, நான் அப்படிப்பட்ட பெற்றோர்கள்லாம் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்யூச்சரை வச்சுட்டு போகிறீங்க, என்னால் எதிர்காலத்தை வைக்கிறீங்க, நல்ல அழகான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறீர்கள். ஆமென். தீர்மானம் பண்ணணும், முடிவு பண்ணணும், பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்ற வயசில் தான் விதத்தில் தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? சரி, ஏன் இந்த வாலிபர்கள் இந்த வயதில் கர்த்தரை நினைக்க வேண்டும் என்றால், முதலாவது காரியம் என்னவென்றால், எதுக்காக இந்த வயசில் பிள்ளைங்க கர்த்தரை நினைக்கணும், வாலிப வயதில் ஏன் பிள்ளைங்க கர்த்தரை நினைக்க வேண்டும்? முதலாவது காரியம், உங்களுக்கு கிடைக்கின்ற எல்லாமே, வாலிபர்களுக்கு கிடைக்கின்ற எல்லாமே கர்த்தரிடமிருந்து வருகிறபடியால் நீங்கள் இப்பொழுதே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். எதுக்காக நினைக்க சொல்கிறோம்? உங்களுக்கு வேண்டிய எல்லாமே எங்கிருந்து வருகிறது? அது ஆண்டவரிடமிருந்து தான் வருகிறது, வேற எங்கேயும் கிடையாது. பைபிளில் யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் மாறுதலும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன? எந்த நன்மையான ஈவும், அப்போ எந்த ஒரு நன்மையான காரியமோ நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன்கிட்ட இறங்கி வருகிறது, பிசாசிடமிருந்து கிடையாது. எந்த ஒரு காரியம், எந்த நல்லதும் பிசாசிலிருந்து இறங்கி வர்றது கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா பிசாசு ஒருத்தர் நல்லது பண்ண முடியும்? யாருக்கும் நல்லது பண்ண பிசாசால முடியாது. அதே போல் தேவனும் யாருக்கும் தீமை பண்ண அவராலையும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காரியத்தை மனதில் கொண்டு போய் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது நல்லதுன்னா பிசாசு பண்ணுறான்னு நினைக்கக்கூடாது. பிசாசு எந்த நல்லதும் அவனால் பண்ண முடியாது. எல்லா நன்மைகளும் அங்கு உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆமென். ஆகவேதான் வாலிபர்கள் கும்மாளம் போட்டு ஊரை சுற்றி கர்த்தரை நினைக்காம கர்த்தரை விட்டு ஓடி போய் சர்ச்சுக்கு வராமல் போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த உலகத்திலிருந்து பிசாசிடமிருந்து எல்லா விதமான தீமைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அப்போ எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகிறபடியால் தான் நம்முடைய கண்களை இந்த வாலிப வயதிலேயே கர்த்தர் மேலே வைக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்றாலும், நன்றாக படிக்க வேண்டும் என்றாலும், நன்றாக வேலைக்கு போக வேண்டும் என்றாலும், நல்ல திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும், இப்போ நம்ம கர்த்தரை பிடிச்சிக்கிற பிடிப்பில் தான் இருக்குது. வாலிப வயதில் எந்த அளவுக்கு கர்த்தரை பிடிச்சிக்கிறோம், பின்னாடி நடக்கிற எல்லாமே சுப காரியமாக தான் இருக்கும். இப்போ நம்ம கர்த்தரை பிடிச்சிக்கலன்னா ஒவ்வொரு காரியம் பாருங்கள், ரொம்ப அல்லல் பட வேண்டிய ஒரு நிலைமை வரும், கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும், அவதிப்பட வேண்டிய நிலைமை வரும். நமக்கே யோசிக்கும், இந்த காரியத்தை என் பிள்ளைக்கு செய்யலாமா, அந்த காரியத்தை செய்யலாமா அப்படின்னு நம்மளே கொஞ்சம் பல கன்ஃபியூஸில் இருப்போம். சிலதை பாருங்கள், பிள்ளைங்க சரியில்லைன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது கூட பெற்றோர்கள் யோசிப்பாங்க. ஐயோ, ஆள் வேற திருந்தலை, பசங்களை வச்சுருக்கோம், என் பையன் திருந்தின பாடில்லை, இவனே கல்யாணத்தை பண்ணி வச்சு வரக்கூடிய பிள்ளையை கெடுத்துட்டா என்ன பண்ணுறது? பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறவங்க ஆள் சரியில்லாமல் வளர்த்த பிற்பாடு இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வரக்கூடிய மருமகன் வீட்டில் ஏதாவது பேசி வாங்கினா என்ன பண்ணுறது? கவனிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? கர்த்தரிடமிருந்து நன்மைகள் வருது. பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும், தேவனை பார்க்க கற்றுக் கொடுக்கணும். உன் வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்கும் போது கரெக்டான காரியத்தை செய்கிறீர்கள். இன்றைக்கு நம்ம அலட்சியம் செய்யும்போது அது நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே கெட்டதாக நடந்து விட ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் இந்த வாலிப வயதில் கர்த்தரை நினைக்க வேண்டும். அவரிடத்துல வேற்றுமையின் நிழல் என்பது கூட கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, தேவன் அவர்கிட்ட பார்சியாலிட்டியே கிடையாது, அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாதுன்றாரு. ஏன்னா என்ன சொல்கிறாரு? வேற்றுமை நிழல் அவர்கிட்ட என்னத்தை காமிக்கிறாரு? உனக்கு எல்லா நன்மையும் அவர் தான்ப்பா பண்ணுவார். அவர் யாருக்கும் பட்சபாதம் பார்க்குறவர் கிடையவே கிடையாது. ஒரு சிலர் ஆசீர்வதிப்பேன்னு, ஒரு சிலர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு தேவன் சொல்கிறது கிடையாது. இப்போ கர்த்தரை நினைக்க ஆரம்பித்தாதான் தேவனுக்கு கொடுத்து நல்ல எண்ணம் உருவாகும். இல்லைன்னு வச்சுக்கலாம், கர்த்தரை நினைக்காம போனாங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லுவாங்க, ஒரு சிலர் நல்லா வச்சுருப்பாருங்க, எங்களெல்லாம் பாருங்கள் இப்படி ஆக்கிட்டுறாருங்கன்னு சொல்லி என்ன கடைசியில் பாருங்கள் கர்த்தர் பேரிலேயே குறைகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் ஏன் தான் என்னை உண்டாக்குனது இல்லை, கர்த்தர் ஏன் தான் என்னை படைச்சாருன்னு தெரியல, கர்த்தர் ஏன் தான் இந்த குடும்பத்தில் கொண்டு விட்டாரு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, கர்த்தரை குறை சொல்லி, பெற்றோர்களை குறை சொல்லி, சூழ்நிலையை குறை சொல்லி, எல்லாவற்றையும் குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாக ஆரம்பித்து விடும். கவனிங்க, தேவன்கிட்ட வித்தியாசமே கிடையாது. பைபிளில் போடப்படும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்.
அதனால் வந்து தப்பான ஆணொன்றும் பெண்ணொன்றும் இல்லைன்றதுக்காக இப்போ வந்து 3ஆம் பாலினத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரா? அது கிடையாது. ஆவிக்குரிய ரீதியிலே எல்லாரும் ஒன்று என்ற ரீதியில் பேசுகிறார். இந்த வசனத்தை வச்சு இன்றைக்கி தப்பான டாக்டரினில் போனவங்க எவ்வளோ பேர் இது பைபிளே போடப்பட்டிருக்கோம், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ கூட ட்ரம்ப் வந்து முதல் கையெழுத்திட்டுருக்கிறார். அந்த பாலினத்தவருக்கு தான் முதல் கையெழுத்து இடப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாருன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம், கவனமாக கேளுங்க. ஆவியிலே ஆண் என்றும் பெண் என்றும் எந்த ஒரு இது ஆண் ஆவி பெண் ஆவின்னு சொல்ல முடியாது. ஆவியில் எல்லாருமே ஒன்று. அப்போ சரீரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேரியேஷன் இருக்குது ஒழிய ஆவியில் ஒன்று. அப்போ பவுல் சொல்லும்போது ஆணென்றும் பெண்ணொன்றும் இல்லை என்று சொல்லும்போது எது சொல்கிறாரு, ஆண்களுக்கு ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதிரி நடத்துகிறாருன்னு சொல்கிறாரா? கிடையாது. அதில் தேவன்கிட்ட வித்தியாசமே கிடையாது. ஆசீர்வதிப்பதில் கூட தேவனுக்கு வித்தியாசம் இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க, ஆண்களை பாருங்கள் கடவுள் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க, பெண்களை பாருங்கள் எங்களை கடவுள் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. கிடையாதுங்க. தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ஆசீர்வதிக்கிறார். புரியுதுங்களா? நம்ம உங்கள் எண்ணங்களை கொண்டு வந்து கடவுள் ஆண்கள் எப்படி பெண்கள் எப்படின்ற வேரியேஷன் நம்ம வச்சுருக்கணுமே ஒழிய தேவன் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ தேவன் நம்மளை வித்தியாசமாக பார்ப்பதும் கிடையாது. கவனிங்க, எதுக்கு பேசிட்டு வரோம், இந்த வாலிப வயதில் கர்த்தரை நினைக்க வேண்டும். ஏன், எல்லா நன்மைகளும் அவர்கிட்ட தான் வருகின்றபடியால். அவர் தான் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வருவது கிடையாது. வாலிப வயதில் சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பெற்றவங்களை தொல்லை தாங்க முடியாமலே சில பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, இங்கே கர்த்தரை நினைக்க வேண்டும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். சும்மா வந்துட்டு போகிறது கிடையாது. நினை என்று சொல்கிறதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, எல்லா நாட்களிலும் எனக்கு நல்லது பண்ணுறது கர்த்தர். நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான எந்த வரம் அங்கிருந்து வருகிறது என்கின்ற காரியத்தை மனதில் கொண்டு வர வேண்டும். அப்போ எல்லா நாட்களும் கர்த்தரை கனம் செய்து வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த வாலிப வயசிலே கர்த்தரை நினைக்க வேண்டும். சில பேர் பாருங்கள், காசு கையில் இருந்தால் நண்பர்கள் கூடுவாங்க, காசு இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. எப்போதுமே நம்மை கைவிடாதவர் தேவன், என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். வாலிபர்கள் மனதை கொண்டு போய் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பாருங்கள், வாலிபர்களுக்கு புரியல, நண்பர்களும் போகிறாங்க பாருங்கள். கடைசியில் கொஞ்சம் யோசித்து பார்த்தா காசு இருந்தால் கூட இருப்பாங்க, காசு இல்லைன்னா மதிக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகம் நண்பர்களுடைய உலகம், அப்படிப்பட்ட உலகம். நான் எல்லா நண்பர்களை பற்றி சொல்லலை. நண்பர்களில் 90% நண்பர்கள் நெகட்டிவாக தான் இருக்கிறாங்க. இந்த 10% நண்பர்கள் தான் கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு செலக்ட் பண்ண தெரியாது. கண்டதெல்லாம் காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள். ஆகவே தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும், அதை பிள்ளைங்க பிடித்து கொள்ள வேண்டும். கவனிங்க, வாலிப பிராயத்திற்கு ஏன் கர்த்தரை நினைக்கணும், எல்லாம் அங்கே இருந்தால் வருகின்றது. தேவன் நம்ம கூடவே இருக்கிறவர், நம்மை விட்டு பிரியாதவர். ஏன் கூடவே இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்ம கூடவே இருக்கிறார். நண்பர்னு சொன்னாலே இயேசுதான் மெய்யான நண்பர். அவர்கிட்ட உள்ளத்தை பகிரலாம், அவர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஷேர் பண்ணலாம், சொல்லலாம். அவர் யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். அவர் யார்கிட்டையும் இதை சில பேர் கோத்து விடுறதுனால கோத்து விட்டுட்டு இருக்க மாட்டார். பைபிள் படிப்போம். சங்கீதம் 84 போவோம். சங்கீதம் 84 11 12 படிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். போதும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். என்ன சொன்னா, நன்மையை தராமல் அவரால் இருக்க முடியாது. வழங்காதிரார்னா நெகட்டிவாக கூட நீங்கள் அதை கொண்டு போகலாம். ஆகவே தான் விலைக்கு சொல்கிறோம். நன்மையை வழங்காதிரார்னா என்ன சொல்கிறான்னா, நன்மையை தராமல் அவரால் இருக்க முடியாது. புரிஞ்சிச்சிங்களா? அவர் நன்மையை தருகிறவர். சொல்லுங்கள், நன்மையை தருகிறவர். ஆகவேதான் வாலிபர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் சொல்கிறேன், அவரால் நன்மையை கொடுக்காமல் இருக்க முடியாது, நல்லது செய்யாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நல்லது பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர். என்ன சொல்றாரு, மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கிறார். வழங்காதிரார்னு சொல்றது மூலமா என்ன நம்ம காமிக்கிறாரு, நிச்சயத்தை கொடுக்கிறார், உத்தரவாதத்தை கொடுக்கிறார், கேரண்டியை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, என்னை நம்பினவங்களுக்கு இதுவைகள் நடக்கும்பா, என் நம்பினவர்களை கைவிட மாட்டேன், நம்பினவர்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் என்கின்ற அர்த்தத்தில் சொல்றாரு. ஆகவே வாலிபர்கள் நிச்சயமா கர்த்தரை நம்பலாம். வாலிப இதில் கர்த்தர் நினைக்கலாம், அவர் நன்மையை தராமல் இருக்க முடியாது. ஆகதான் பாருங்க, இது தெரியாதனால தான் சும்மா ஊரை சுற்றிட்டு கும்மாளம் போட்டுட்டு
அதான் மெய்யான சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது மெய்யான சந்தோஷம் இல்லை. தேவன்கிட்ட எல்லா நன்மைகளும் நமக்கு வருகிறது. நன்மையை நமக்கு கொடுக்காமல் இருக்க அவரால் முடியாது. ஆகுதான் இந்த அப்பா எல்லா தேவைகளை சந்திக்கின்ற தகப்பன், நல்ல அப்பா. யார் கைவிட்டாலும் இந்த அப்பா உங்களை கைவிட மாட்டார், இந்த தகப்பன் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அழிக்கவும் மாட்டார். எப்போதும் நம் நினைவாக இருக்கிறவர். அன்றைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் யாருக்காக வாழ்கிறாங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிறேன், வாலிபுள்ள மையமாக வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்காக வாழ்கிறீங்கன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்களா? ஒரு சீர்தூக்கி பார்க்கலாங்களா? யாருக்காக மக்கள் வாழ்கிறாங்க? சில பேர் பாருங்கள், நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள் என்பதை இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்னா, ஒருத்தர் யாரை பற்றி அதிகமாக வருத்தப்படுறார்களோ, ஏமாற்றம் அடைகிறார்களோ, அவங்க எனக்கு ஒன்றும் பண்ணலைங்க பிரதர், இவங்க எனக்கு ஒன்றும் பண்ணலைங்க பிரதர், இவங்க எனக்கு ஒன்றும் செய்யலைங்க, இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறீர்களா? இப்படி பேச ஆரம்பித்தா நீங்கள் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உங்கள் கண்களை அவர்கள் மீது எடுத்து கர்த்தர் மீது வைக்க பழகி கொள்ளுங்கள். சில பேர்லாம் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தாங்களா, இவங்க ஃபோன் பண்ணாங்களா, அவங்க பண்ணாங்களா, இவங்க பண்ணாங்களா, இவங்க இப்படி பார்த்தாங்களா, அப்படி பார்த்தாங்களா, அவங்க எனக்கு இதை செஞ்சாங்களா, இவங்க எனக்கு இதை செஞ்சாங்களா. கவனமாக கேளுங்க. இப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவர்களுக்காக வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் தேவனுக்காக வாழும்போது இப்படிப்பட்ட பேச்சு, யார் செஞ்சான செய்யலன்னு என்னை கவனிக்க கர்த்தர் இருக்கிறார், என்னை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார், என்னை பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார், அவர் நடத்துவார், அவர் போஷிப்பார், நான் ஏன் கலங்கணும்? அவர் என்னை கைவிடாதவர். யார் கைவிட்டாலும், தாயும் தகப்பனும் கைவிட்டால் கூட அவர் என்னை சேர்த்து கொள்வார் என்று போடப்பட்டிருக்கிறது. சில பேர்லாம் பாருங்க பேசுவோம், அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, எங்களை பாருங்க அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னுவாங்க. இப்படி சொல்றவங்க கண்கள் இன்னும் கர்த்தர் மேல வைக்கல என்று அர்த்தம். யாராவது அப்படி சொல்றீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, அவங்க என்னை தூக்கி விட்டுருக்கலாம்ல பிரதர், அவங்க என்னை மேல கொண்டு வர வச்சிருக்கலாம்ல. இன்னும் நிறைய பிள்ளைங்க பாருங்க, பெற்றோர்களை சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னை மட்டும் எங்கள் அப்பா தூக்கி விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நல்ல லெவலில் வந்திருப்பல்ல அப்படின்னுவாங்க. இவங்க என்னை தூக்கி விட்டுருக்கலாம்ல, அவங்க என்னை தூக்கி விட்டுருக்கலாம்ல, இவங்க என்னை மேலே கொண்டு வந்திருக்கலாம்ல, அவங்க என்னை மேலே கொண்டு வந்திருக்கலாம்ல. கவனமாக கேளுங்க. இப்படி பேசுகிறவங்க உங்கள் கண்களை நீங்கள் மனிதர்கள் மீது வைத்து கொண்டிருக்கிறன்ற அர்த்தம். யார் தூக்கி விடுறாங்களோ என்னை தூக்கி நிப்பாட்ட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் என் வாழ்க்கை நீங்கள் பார்க்கலாம். யார் இல்லாத போது என்னை இந்த லெவலில் கூட்டி வந்தவர் கர்த்தர், நடத்திருக்கிறார் கர்த்தர். அழகா சூப்பரா. நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவேன், யாரும் இல்லைன்னா கூட என்னை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்றதுக்கு ஒரு பெரிய சாட்சியே எங்கள் பாஸ்டர் தாங்க. நீங்கள் பிடிச்சிக்கணும். அதுதான் பாருங்க, இப்படிப்பட்ட பேச்சை ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசுறது கிடையாது. இவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருந்தா, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, இவங்க ஏதாவது கொடுத்துருந்தா, அவங்க ஏதாவது கொடுத்துருந்தா, நான் மேலே வந்திருப்பல்ல, நல்லா வந்திருப்பல்ல, நல்லா போயிருப்பல்ல. நான் சொல்கிறேன், இனிமேல் அப்படிப்பட்ட பேச்சுக்களை நீங்கள் பேசாதிருங்கள். ஆமென். தேவனை பிடிச்சிங்க. அவர்கிட்ட தான் நன்மைகள் வருகிறது. அவர் உங்களை பார்த்து கொள்வார், அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை ஏந்துவார். அவரை போல உங்களை காப்பாற்றுவதற்கு அவரை போல இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாதுங்க. நிறைய வாலிபர்கள் சில பேர் பிடிச்சிக்குவாங்கல்ல, இல்லைங்க என் நண்பன் இருக்கிறாங்க, ஒரு நாள் வெளியே அவன் வீட்டுக்கு போய் ஒரு 2-3 நாள் அவன் கூட இருந்து பாருங்க, விஷயம் தெரிஞ்சிடும். வந்து மக்களுக்கு புரிய மாட்டேனுது. நான் சொல்றேன், தேவன் எல்லா நன்மைக்கும் காரணர் அவர். ஆமென். என்னை பாதாளத்திலிருந்து தூக்கி விட்டவர், நரகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டவர், அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கை நல்ல முடிவை வைத்திருக்கிறார், நமக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே மற்றவர்களை குறித்து நொந்து கொண்டிருக்காதீர்கள். யார் உங்களுக்கு உதவி செய்யலை என்று நொந்து கொண்டிருக்காதீர்கள். உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார். நல்ல மனசில் கொண்டு போய் வச்சுக்கங்க. நீங்கள் யாரை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் யாரை நம்புறீங்க, யாரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியம். நீங்கள் மனிதர்களையே பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வெளியே வரலன்னு அர்த்தம்.
கர்த்தரை பற்றி பேச ஆரம்பிங்க. எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், என்னை நடத்த, என்னை போஷிக்க என்று சொல்லி கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். அதுதான் நம்ம ஆட்களை குறித்து நொந்து கொள்ளாமல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இல்லை என்று சொன்னால் யார் நமக்கு எதுவும் செய்யலன்னா அவர்களை குறித்தே நொந்து கொண்டிருப்போம். கர்த்தர் ஒரு நாளும் யாருக்கும் எதுவும் செய்யாமல் பேலன்ஸ் செய்கிறவர் கிடையவே கிடையாது. எல்லாருடைய தேவைகளையும் அழகாக சந்திக்கக்கூடியவர், ஏராளம் தாராளம் தருகிறவர், மிச்சம் மீதி எடுக்க பண்ணும்படி கர்த்தர் செய்கின்றவர். ஏனென்றால் நமக்கு நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் நமக்கு இறங்கி வருகிறது. ஆமென். புரியுதுங்களா? அதுதான் உங்கள் வாழ்க்கை வீணாக்காதீர்கள், கர்த்தரை நினையுங்கள், எல்லா நன்மையும் அவற்றிலிருந்து இறங்கி வருது. ரெண்டாவது காரியம், ஏன் வாலிப நாட்களில் கர்த்தரை நினைக்க வேண்டும் என்றால், எல்லா பொருளாதார வெற்றிக்கும் மற்ற எல்லா வெற்றிக்கும் வழிவகுக்கின்ற யோசனைகளும் ஆலோசனைகளும் தேவன்கிட்டருந்து தான் வருகிறபடியால் அவர் நினைக்க வேண்டும். வாலிபர்கள் வயோதிபர்களே, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் பொருளாதார வெற்றிக்கும் எல்லா வெற்றிக்கும் யோசனைகளும் ஆலோசனைகளும் வழிவாசல்களும் கர்த்தரிடம் தான் வருகிறது. பைபிள் படம் ஒரு வசனம் படித்தோம் இல்லையா? கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பலன் என்று சொன்னால் என்ன? யோசனை. பலன் என்று சொன்னால் என்ன? ஐடியாக்கள். பலன் என்று சொன்னால் என்ன? யுக்திகள். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க யோசனை, யுக்தி, ஐடியாக்கள் எல்லாவற்றையும் தருகிறவர் கர்த்தர் மட்டுமே. அவரை போல சிறந்த ஐடியாக்களை வேறு இந்த உலகத்தில் யாராலுமே கொடுக்க முடியாது. நீ நினைக்கிறீங்களா இவங்க எனக்கு ஐடியா கொடுப்பாங்க? நிறைய பேர் பாருங்க, ஏன் கர்த்தனைக்க மற்ற வேறு லைனில் போகிறாங்கன்னா, எனக்கு ஐடியா கொடுக்க அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான். நல்ல கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்வு, உங்களுடைய பொருளாதார வெற்றிக்கும் மற்ற எல்லா வெற்றிக்கும் யோசனையும் ஐடியாவும் கொடுக்கக்கூடியது கர்த்தர் மட்டும்தான். அவரோடு நாம் இருக்க யோசனைகளுக்கு பஞ்சமே இருக்காது. நேற்று கூட உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த புது ஒரு ஐடியாக்கள் தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு நாள் தேவனோடு நடக்க ஒவ்வொரு நாளும் புது புது ஐடியாக்கள் தேவன் கொடுத்துட்டு இருக்கிறார், புது புது வழிகளை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு நடக்குது அந்த மாதிரிலாம்? நிறைய யோசனைகள் வருது, அதை செயல்படுத்த தான் முடியாமல் தவிக்கிறீர்கள். இறங்க முடியல. கால் வைக்கலாமா வேண்டாமா? புட்டுக்குச்சுனா என்ன பண்ணுறது? போச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை, கர்த்தர்கிட்ட ஒரு இதுவரை யார்கிட்ட கிடைக்காத ஒரு யோசனை உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அதை செயல்படுத்த முடிவு செய்யுங்கள், தள்ளி வைக்காதீங்க. இது கர்த்தர்கிட்ட இதுவரை யார்கிட்டையும் இதுவரை இந்த காரியத்தை யாருமே செஞ்சதில்லை. சிலதில் அப்படியே யோசனை வரும், இதுவரை யாருமே அந்த பக்கம் அந்த லைனில் வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த ஐடியாலாம் உள்ளே வந்துகிட்டு இருக்கும். இது எப்போ நடக்கும் தெரியுங்களா? தேவனோடு இருந்து அவர் நினைக்க புது புது யோசனைகள், புது புது வழிகள். ஒன்று தெரியுங்களா? இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளுமே வேதத்தை ஃபாலோ பண்ண விஞ்ஞானிகள். வேதத்தை படிக்க தான் புது புது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. நீ நினைக்கிறீங்களா நீ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் எப்படி வந்தது? தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஐடியாக்கள், வழிகள், யோசனைகள். ஆமென். இன்னைக்கு பல விஞ்ஞானிகள் உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் சொல்ல, தேவனோடு பழகுங்க. உங்களுக்குள்ள தேவன் அநேக யோசனைகளையும் ஐடியாக்களையும் அவர் கொடுப்பார். மூன்றாவது, ஏன் கர்த்தரை நினைக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்யும்படியாகவே நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால், உங்கள் தேவை உலகத்துக்கு தேவை. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு தேவை, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உதவி இன்னொருத்தருக்கு தேவையாக இருக்குது. என்னுடைய தேவை ஒருத்தரை பூர்த்தி செய்யும்படியாக தேவன் என்னை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலையை கரெக்டாக பண்ணுவீங்க, வேலையை கரெக்டாக செய்வீங்க. எல்லா வேலையும் எடுத்து பாருங்க. எல்லா வேலைகளுமே பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த காரியம் இவங்களுக்கு தேவைப்படுது, ஆகவே தான் இன்னைக்கு உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்பு எடுத்து பாருங்க. ஒரு பேஸ்ட் கண்டுபிடிக்கணும் எடுத்து பாருங்க. இது ஒருத்தர் அவர் கண்டுபிடிச்சது யாரோ ஒருத்தருக்கா தேவை? இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. ஆனால் அவங்க எல்லாரும் மனதில் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தர் மனது, என் உதவி யாருக்கும் ஒருத்தருக்கு தேவைப்படுது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருவருக்கு பூர்த்தி செய்யும்படியாக, அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும்படியாக நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா
நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பாரமாக நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அதுதான் கர்த்தர் முடிவு செய்கிறார். நீங்கள் யாருக்கு தேவை, உங்களுடைய உதவி யாருக்கு தேவை, உங்களுடைய தேவை யாருக்கு தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் வழிநடத்த ஆரம்பிப்பார். அப்போ மற்ற ஆட்களில் சென்றால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் இருக்கும்போது தான் நீங்கள் யாருக்கு தேவை, உங்களுடைய உதவி யாருக்கு தேவை என்பதை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நானே படிச்சிடுறேன், நேரம் குறுகிய இருக்கிறேன். எரேமியா 1:4 படிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உருவாக்குறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அறிந்தேன், தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், வாலிபர்களுக்கும் அயோத்தியர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எண்ணம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை பற்றி நன்றாக தெரிந்த ஒருத்தர் இருப்பார் என்றால் அது கர்த்தர் மட்டுமே. அது மட்டுமல்ல, திட்டத்தை வைத்து தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். திட்டம் இல்லாமல் யாரும் இந்த உலகத்துக்கு வரவில்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், திட்டம் முதலாவது வந்தது, நீங்கள் ரெண்டாவது வந்திருக்கிறீங்க. பக்கம் சொல்லுங்க, முதல்ல வந்தது திட்டம், பிளான், ரெண்டாவது தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பிறக்கிற குழந்தையா இருந்தா கூட தேவன் முன்கூட்டியே பிளானை வச்சுதான், திட்டத்தை வச்சுதான் இன்னைக்கு அந்த பிள்ளைய இந்த உலகத்துக்கு கொண்டு வராரு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். முதல்ல தேவனுக்கு திட்டம் இருந்தது, பிற்பாடு தான் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கே வந்திருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா? ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்கன்னா அந்த கம்பெனி வச்சு, அதாவது எதுக்கு இந்த கம்பெனியை வச்சிருக்கிறேனே தெரியலன்னு சொல்லி யாரோ சொல்லுவானா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க எதுக்கு இந்த இட்லி சுடுறேன்னு தெரியலன்னு சொல்லி இட்லி சுட்டானா என்ன நடக்கும்? எதுக்கு இந்த புரோட்டா செய்கிறேன்னு தெரியாமல் புரோட்டா செஞ்சால் எப்படி இருக்கும்? வந்து எதுக்கு செய்கிறேனே தெரியலன்னு குழம்பு வைப்பானா எவனாவது? எங்க வைப்பானா? எந்த பிளான் இல்லாமல் வைப்பானா? இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பணியார கடை வைக்கிறதா இருந்தாலும் கரெக்டாக இவ்வளோ மாவு வாங்கி இத்தனை பணியாரம் சுட்டால் தான் அடுத்து போகும்னு நினச்சி தான் நோக்கத்தோடு தான் வைக்கிறாங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சில நேரம் நானும் யோசிப்பேன், இது இந்த இடத்துல ஓடுமா, ஆனால் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்களே. சில நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போம். சில ஏரியாலாம் சில கடைகள் பார்க்கும்போது இந்த கடை இந்த இடத்துல ஓடுமான்னு பார்ப்போம். கொஞ்ச நாளுக்கு கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கடை ரொம்ப கும்பலாக இருக்கும். நம்ம யோசிப்போம், இந்த கடை இப்படி ஓடுமா? இன்னைக்கு யாராவது இப்படி பண்ணுறாங்களா? யோசனையே இல்லாமல் கடையை திறக்கிறாங்களா யாராவது? இல்லைங்க. இன்னைக்கு எந்த ஒரு பிஸ்னஸ், எந்த ஒரு கடை ஆரம்பித்தா கூட திட்டம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. இந்த குண்டூசி பண்ணுறவங்க, பின்னு பண்ணுறவங்கலாம் எதுக்கு பண்ணுறாங்க? கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு என் குண்டூசி இப்போ தேவைப்படுறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்க. நம்ம நினைப்போம், இத்தனோண்டு குண்டூசிக்கு இவ்வளோ பெரிய ஃபேக்டரியா? ஆமாம், அவனுக்கு திட்டம் தெரியுது, இந்த குண்டூசி யாரோ ஒருத்தருடைய தேவையை நிறைவேற்றிடுகிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் பிளான். அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தம் பண்ணி என்றால் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கிறது. அந்த காரியத்துக்காகவே பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரிசுத்தம் என்றால் என்ன? பிரித்தெடுக்கப்படுவது, இந்த வேலைக்கென்று பிரித்தெடுக்கப்படுவது. அவர் கலாத்தியரில் கூட பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-17 வசனத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 15 அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனாகிய எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் சொல்கிறாரு. தாயின் வயிற்றில் இருந்த முதலே என்னை கர்த்தர் இந்த வேலைக்குன்னே பிரித்து எடுத்துட்டார் அப்படின்றார். இது தெரிஞ்ச உடனே நான் மற்றவங்கள்ட்ட போகல அப்படின்றார். இது தெரியாதனால தான் மற்றவங்கள்ட்ட போயிட்டுருக்குறோம். வந்து யார்கிட்டயே தலைமையில் கை வச்சு ஏதாவது சொல்லுவாங்களான்னு போயிட்டுருக்குறோம். வந்து ஏதாவது சொல்லுங்கள், கடவுள் எனக்கு என்ன வச்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய தொடர்பில் இருந்தாலே தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும்.
நீங்கள் வந்து யார்கிட்டையாவது போய் என்ன கர்த்தர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு கலாட்டா என்னன்னா, எப்படி குடும்ப வைத்தியர்கள், குடும்ப டாக்டர், ஃபேமிலி டாக்டர்ன்ற மாதிரி சில பேர் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டை வச்சுருக்கிறாங்க. ஃபேமிலி தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனையாக உடனே அந்த தீர்க்கதரிசியில் போய் ஜெபம் வந்து அவர் எல்லாம் சொல்லிடுவார், எல்லாம் பண்ணிடுவார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி நாடி தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. தீர்க்கதரிசிகளை தேடி நாடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலோ, புரியுதா? தீர்க்க தரிசனத்தை நம்புகிறோம், நல்லா தீர்க்க தரிசனத்தை இருக்குன்னு விசுவாசிக்கின்றோம். ஆனால் நீங்கள் தேடி ஓட வேண்டாம், அவங்க தேடி உங்கள்கிட்ட வருவாங்க. அதுதான் உண்மையான ப்ராப்பர்ட்டிக்கு அடையாளமே. தீர்க்க தரிசனம் நம்ம தேடி ஓடுறது கிடையாது. பைபிளில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசிகளும் அவர்களை தேடி போய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அதுதான் கரெக்டான ப்ராப்பர்ட். நான் சொல்கிறேன், நான் அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்லாம் பார்த்துருக்கிறோம் பாருங்க. என்னை தேடி வந்து சொல்லிட்டு போனவங்களா இருக்கிறாங்க, நான் தேடி போகல. எங்கள் வீட்டுக்கே வந்து இந்த வீட்டில் 4வது பையன் இருக்க, கர்த்தர் அந்த பையனை ஊழியத்துக்கு பிரித்து அனுப்பி விடுங்க. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, லியோ இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க, அப்போ வந்து ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் கூப்பிடல, வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அதான் எனக்கு தெரியுமே, நான் தான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிதான் சொல்ல, நீங்கள் யாரும் நம்ப மாட்டேன்றீங்க. என்ன பண்ணுறது, கர்த்தரை அனுப்பி தான் உங்களால் நம்ப. நான் தான் அப்பவே சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். முன்னாடி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் தேவன் சொல்லிட்டாரு, தேவன் காரியத்தில் வெளிப்படுத்த சொன்ன, நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. அது உங்களை நீங்கள் அனுப்பாமல் பிடிச்சி வச்சுருக்கீங்க. ஆகவே கர்த்தர் அவங்களெல்லாம் அனுப்பி, நான் யாரையும் ஃபோன் பண்ணி நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லலை. அந்த மாதிரிலாம் அந்த சின்ன வயசில் அப்படிலாம் நினைக்க, இன்னும் சொல்லப்போனால் சில காரியத்தில் இன்னும் பேக்காக தான் இருக்கிறேன் சில விஷயத்தில். ஆனால் பாருங்கள், அப்பயே பாருங்கள், வீட்டில் வந்து சொல்லிட்டு போவாங்க பாருங்கள். இவங்க போவாங்க வீட்டில், இல்லை சொல்லுவாங்க, லியோ ஆர்வனை போல அழைக்கப்படலாம், ஊழியத்துக்கு போகக்கூடாது. ஐயோ, அது முன்னாடி அழைச்சிட்டாரு, வீட்டில் நம்பலை. ஆகவே தான் கர்த்தர், நான் சொல்கிற புரியுது உங்களுக்கு? தீர்க்கதரிசிகளை நம்ம தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. தீர்க்கதரிசிகள் உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்வார்கள். உங்களுக்கு ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருப்பார் என்றால், நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு காரியம் ஹைலைட்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறாருங்க. எந்த தீர்க்கதரிசி வரணும்? நான் சொல்கிறேன், அவர்களை விட நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த தீர்க்கதரிசி பெரியவர், அந்த தீர்க்கதரிசி பெரியவர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லட்டுங்களா, அந்த தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர், அவர் வேற எங்கேயும் இல்லை, உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறாரா? அவர் முன்னாடியே எனக்கு சொல்லிட்டார், அவர் முன்னாடியே எல்லா காரியத்தையும் பேசிட்டார். நான் சொல்கிறேன், இந்த சேலம் பட்டணத்துக்கு முதற்கொண்டு கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டார் பாருங்க. எனக்கு சேலம் தான் தெரியல, ஆனால் கர்த்தர் கரெக்டாக சேலத்தை முன்னாடியே காமிச்சு, இங்கே வந்த பிற்பாடு, அடசாமி இதை தான் நீங்கள் முன்னாடியே காமிச்சிங்களா ஆண்டவரே, இந்த ஏரியாவை தான் காமிச்சிங்களா அப்படின்னு பின்னாடி தான் தேவன்கிட்ட சரண்டர் பண்ண ஆரம்பித்தேன். தேவன் காமிச்ச இடத்துக்கு வந்த பிற்பாடு தான் புரிஞ்சிச்சோ, கர்த்தர் கரெக்டாக தான் அவரு என்னைய கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சேலம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அவர் காமிச்ச பிற்பாடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்லையே, தப்பிக்க முடியாது. இல்லை நம்ம தப்பிச்சு ஒன்று நினைச்சாலும் விட மாட்டார்ல அவரு. அவரை விட்டு ஓடினாலும், ஒரு பாட்டு பாடுவோம், அவரை விட்டு ஓடினாலும் விடுவது இல்லை, அவரின் கரம் உன்னை வைத்து காரியம். அந்த அடி ரொம்ப பிடிக்கும், திரும்ப திரும்ப அந்த அடியை ஹம் பண்ணிட்டே இருப்போம் பாருங்க. அவர் விட்டு ஓடினா கூட முடியவே முடியாது. அப்போ அவருக்கு பிடிச்சதா ஆண்டவர், உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சிச்சு ஆண்டவர் சேலம். தீர்க்கதரிசிகளை நாடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவரோடு நேரம் செலவு பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லாத பல தீர்க்கதரிசனங்களை அவர் உங்களுக்கு அறிவிக்க ஆரம்பிப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் சத்தத்தை கேட்டு வாழ்ந்து பாருங்க, அவர் உங்களை அழகா நடத்துவாருங்க. அழகா சூப்பராக நடத்துவார் வந்து. ஆமென், புரியுதுங்களா? அப்போ தேவனோடு நல்ல ஒரு அணுகுமுறை இருந்தது என்றால் நீங்கள் நல்லா வாழ ஆரம்பிப்பீங்க. நான்காவது விஷயம், நீங்கள் ஏன் வாலிப பிரயாயத்தில் கர்த்தரை நினைக்க வேண்டும்? நீங்கள் எங்கே இருக்கணும், உங்கள் அறிவு ஆற்றல்கள், வரம், தாளந்து, திறமைகள் எல்லாம் எங்கு தேவைப்படும் அல்லது உபயோகப்படும் என்பதை தேவன் தான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். திரும்ப சொல்கிறேன்,
உங்களுடைய அறிவு, தாளந்து, திறமைகள், வரங்கள் எல்லாம் எந்த இடத்தில் உபயோகப்பட வேண்டும் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய திறமைகள், தாளந்துகள் எந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி. படிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குங்க. நானே படிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:29 படிக்கிறேன், கேளுங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். கவனிங்க, பிலிப்பு சாதாரண பந்து விசாரிப்புக்காரன். ஆனால் தேவன் பிலிப்புவை வித்தியாசமாக நடத்த ஆரம்பித்தார். கவனிங்க, எல்லாரும் சமாரியாவிலிருந்து பெரிய பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க, அது கீழே அந்த முதல் 8ஆம் அதிகாரம் போங்க. 8ஆம் அதிகாரத்தில் 5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப பிலிப்பு எங்க இருக்கிறாரு? சமாரியாவில் இருந்து பெரிய பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு பிலிப்பு? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:2. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல, ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். சொன்ன பிற்பாடு தான் பாருங்க, கீழே படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, இந்த யோசனை 5, இந்த யோசனை சபையாளருக்கும் பிரியமாக இருந்து அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும். ஓகே, இப்போ பிலிப்பு ஆரம்பத்தில் யாரு? ஒரு சீசன். பிலிப்பு ஆரம்பத்தில் யாரு? பந்தி விசாரணை செய்கிறவன். இப்படிப்பட்டவன் இப்போ என்ன பண்ணா? சமாரியாவில் போய் சாதாரண ஒரு ஆளு தேவ ஆவியானவர்கள் நடத்தப்பட்டு பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்டவரை என்ன பண்ணார்? 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். கவனிங்க, சாதாரணமான விஷயம் கிடையாது இது ஏனென்றால் இவன் எத்தியோப்பியா மந்திரி. சும்மா போய் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ள நுழைய முடியாது. இன்னைக்கெல்லாம் ஒரு மந்திரி வராங்கன்னா சர்வசாதாரணம் உள்ள போய் டக்கு நீட்டிட முடியாது. எந்த ஒரு காரியத்தையுமே அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்க, கர்த்தர் சொல்றார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். படிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா? இப்படி கேட்டுட்டு 37ஆம் வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்துடன் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு இப்ப ஞானத்தானமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். வேற இடத்துக்கு தூக்கி போயிட்டார். இல்லைப்பா, இங்கே உன் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. கவனமாக என்ன சொல்கிறோம்? உங்கள் தாளந்துகள், திறமைகள் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்துல தேவன் பயன்படுத்த உங்களை அழகாக கொண்டு செல்லக்கூடியது கர்த்தர் மட்டும்தான், தேவன் மட்டும்தான், வேற யாரும் முடியாது. நிறைய பேர் திறமைகள், தாளந்துகள் இருக்குது, புதைந்து போய் கிடக்குது, எடுத்து பயன்படுத்தல. ஏன்? தேவனோட ஒரு இணைப்புள்ள, தேவனுடைய கனெக்ஷன் இருக்கும் என்றால், வாலிப பிரயத்தில் கர்த்தர் நினைப்பார் என்றால், உங்களுடைய தாளந்துகள், திறமைகள் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல சரியாக பயன்படுத்தப்படும். சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. கவனிங்க, ஆப்பிரிக்காவுக்கு முத சுவிசேஷமே இந்த மந்திரி மூலமாக தான் உள்ள என்டர் ஆகுது. முதல்ல அவனுக்கு ஞானத்தானம் கொடுத்து நீ இப்போ உள்ள போ, ஆப்பிரிக்காவுக்கு உள்ள அனுப்புறார், எத்தியோப்பியாவுக்கு உள்ள அனுப்புறார். கவனமாக கேளுங்க. எத்தியோப்பியாவில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒரு மந்திரி இவன் தான். இவன் போய் தான் உள்ள எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறான். கவனிச்சிங்களா? ஆகவே நன்றாக புரிஞ்சுங்க, உங்களுடைய திறமைகள், தாளந்துகளை எங்கு எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அந்த இடத்துல உங்கள் திறமைகளை, தாளந்துகளை பயன்படுத்தும்படி கர்த்தர் நடத்துவார். அவருடைய இணைப்பில் இணைந்திருங்கள், அவரை நினையுங்கள். ஆமென். யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவியானவருடைய இசைவில் இருப்பீர்கள் என்றால் அவரே உங்களை அழகா நடத்துவார். 5வது, நீங்கள் எந்த இடத்தில் தலைத்து இருக்க முடியும் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே அந்த இடத்திற்கு உங்களை நடத்துவார். திரும்ப சொல்றேன், எந்த இடத்தில் நீங்கள் தலைத்து என்றால் பெரிய ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் என்பது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க.
அப்போஸ்தலர் 13:2 படிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஏற்கனவே அவங்க ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ப்ரொமோஷன், இவங்களுக்கு அடுத்த உயர்வு, அடுத்த லைனுக்கு நேராக கொண்டு போகிறாரு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய லெவலில் ஊழியம் பண்ணுறது கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரு. ஏற்கனவே ஊழியம் தான், சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பெரிய ஊழியத்துக்காக அவர்களை கர்த்தர் நடத்துகிறாரு. கர்த்தர் சொல்கிறார், பிரித்து விடுங்கள். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியில் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு கப்பல் ஏறி அங்கே இருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். கவனிங்க, இப்போ புரட்சிகரமான ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவனால் அனுப்பப்படுகிறார்கள். இப்போ இவங்க எங்கன்னா, நீங்கள் இப்போ ஐரோப்பா இவங்களை ஆசியா கண்டது கர்த்தர் அனுப்புகிறார். அந்தியோகியாவில் இருந்தாங்க. இப்போ அந்தியோகியாவில் எப்படி எத்தியோப்பியாவை ஆப்பிரிக்காவுக்கு கர்த்தர் அனுப்புனாரோ, இப்போ பவுலையும் பர்னபாவையும் தேவன் ஆசியா கண்டது கர்த்தர் அனுப்பி விடுறார். எப்படிலாம் கர்த்தர் அந்த நாட்களில் செஞ்சாரு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புனார். நம்ம நாட்டுக்கு வந்தவர் யாருங்க? தோமாவை கூப்பிட்டு கர்த்தர் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். ஒவ்வொரு இடத்துக்கும் கர்த்தர் ஒவ்வொரு சீசர்களை தேவன் அனுப்ப ஆரம்பித்திருக்கிறார். ஆகதான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உங்களுடைய தாளந்து நீங்கள் எந்த இடத்துல தலைத்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு அவர் தான் உங்களை நடத்தக்கூடியவர். அவரோடு இசைந்திருந்தீங்கன்னா உங்களை தலைத்தோங்கும்படி கர்த்தர் செய்வார். ஆறாவது காரியம், கடைசி காரியம், எல்லா உயர்வும் வாழ்வும் கர்த்தரிடமிருந்து வருகிறபடியால் வாலிப பிரயாயத்திலே கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். திரும்ப சொல்ற, எல்லா உயர்வும் வாழ்வும். சொல்ல, உயர்வு வாழ்வு தேவன்கிட்ட மட்டும்தான் வருது, வேற யார்கிட்ட இல்லை. ஆகுதான் இந்த வாலிப பிரயாயத்தில் கர்த்தர் நினைக்கும் போது கர்த்தர் கரெக்டாக உங்களை உயர்த்துவார். படிப்போம். அநேக நேரத்தில் மக்கள் உயர்வை தேடுகிறார்கள், கிடைக்க மாட்டேனுது. ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நல்ல தொடர்பில் இல்லாததுனால். சங்கீதம் 75க்கு போவோம். நானே படிக்கிறேன். சங்கீதம் 75 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் படித்து காண்பிக்கிறேன். 6-7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கவனமாக கேளுங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. பாருங்க, தமிழில் ஜெயம் என்று வந்திருக்கிறது. ஆங்கில பதிப்புகளில், சில ஆங்கில பதிப்புகளில் ப்ரொமோஷன் என்று வந்திருக்கிறது. சொல்லுங்க, ப்ரொமோஷன். ஜெயம் தமிழில் ஜெயம், சில ஆங்கில ப்ரொமோஷன். இந்த இடத்துல சொல்றாரு, உனக்கு உயர்வு கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து வராதுப்பா. எங்கிருந்து வரும்? தேவன்ட்டு இருந்தா வரும். ஆகுதான் நம்ம எங்கேயும் அலைய தேவையில்லை. இவர் காலை பிடிக்கலாமா, அவர் காலை பிடிக்கலாமா. சில பேர் ப்ரொமோஷனுக்கும் யார் இவர்கிட்ட போய் பேசலாமா, அவர்கிட்ட பேசலாமா, இவங்க இங்கே போய் நிற்கலாமா, அங்கே போய் நிற்கலாமா, எங்கே எழுதி போடலாமா, அங்கே எழுதி போடலாமா. தேவை கிடையாது. உங்கள் உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களை உயர்த்துவது கர்த்தர். உங்கள் உயர்வை இன்னும் சொல்லுங்க, தடுத்து நிறுத்த யாராலும் முடியாதுங்க. உங்களை உயரணும்னு தேவன் பிளான் பண்ணாருன்னா, உங்கள் கீழே இருக்கிற அசிஸ்டண்டாக இருக்கலாம், உங்கள் கீழே மேலே இருக்கிற பாஸாக இருக்கலாம், அதுக்கு மேலே பாஸாக இருக்கலாம். சொல்கிறாங்க இல்லையா, அவனுக்கு மேலே அப்பனே வந்தால் கூட தடுத்து நிறுத்த முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த பாஸ் அவங்க மேலேயும் உங்களுடைய ப்ரொமோஷனை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் கீழே இருக்கிற ஆட்களும் ஏதாவது எழுதி போட்டு உங்கள் ப்ரொமோஷனை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் எனக்கு தெரியும், ப்ரொமோஷன் கர்த்தரிடமிருந்து வருகிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து அல்ல, கர்த்தரிடமிருந்து ஜெயம் வருகிறது. நான் சொல்கிறேன், இது தெரிஞ்சிருந்தால் அவருடைய நல்ல ஒரு கனெக்ஷன் இருப்பீங்க. நான் அடிக்கடி என் லைஃப்பை சொல்லுவேன்ல, நான் எங்கெல்லாம் வேலை செய்ய போகிறேனோ அங்கெல்லாம் ஒரே மாதத்தில் ப்ரொமோஷன். தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஆள். தேவனுடைய இணைப்பில் இருக்கும்போது நடக்கின்ற சில விஷயங்கள், உயர்வு கர்த்தரிடமிருந்து வருது. வேறு யாரும் தடுத்து நிறுத்த, உங்கள் உயர்வை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் பல இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் உயர்வது நிச்சயம். தேவனை கனம் பண்ணி தேவனுடைய காரியத்தின் மீது கவனம் ஜாக்கிரதையாக நாம் இருப்போம் என்றால், தேவனுடைய இணைப்பில் இருப்போம் என்றால், ஆவியானுடைய தொடர்பில் இருப்போம் என்றால், ஆவியானுடைய ஆளுகைக்குள் வாழ்வோம் என்றால், ஆவியானுடைய நடத்துதலுக்கு உட்பட்டு வாழ்வோம் என்றால், உங்கள் உயர்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஆமென். அதுதான் நிறைய மக்கள் பாருங்க,
இப்படிப்பட்ட சித்தத்தை இருந்து மற்ற இடத்துக்கு ஓடிட்டு இருப்பாங்க. மற்றது ஓடுறதுக்கு அதுக்கு நேரத்தை செலவு பண்ணாமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்ணி பாருங்க. பரத்திலிருந்து உங்களுக்கு அனுகூலங்களும், பரத்திலிருந்து ஆலோசனைகளும், பரத்திலிருந்து ஒத்தாசைகளும் உங்களுக்கு வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். உங்களுக்கு கான்செப்ட்லாம் இவங்கள்ட்ட போய் நிற்கலாமா, அவங்கள்ட்ட போய் நிற்கலாமா, அங்கே போய் கேட்கலாமா, இங்கே போய் கேட்கலாமா, இதை குறி கேட்குறது மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கேட்க வேணாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களுக்குள்ளே இருந்து எந்த ஆவியானவர் அவங்களுக்கு தீர்க்க சொல்கிறாரோ அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. புரியுதா? இந்த ஆவியானவர் வேறு கிடையாது. அவங்க நடத்துகிறாருல, தீர்க்க நடத்துகிற அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் அப்படிப்பட்ட ஆவியானவர் உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஆவியானவரை கேட்குறோம், ஆவியானவரே அவரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எவ்வளோ துக்கப்படுறாரு தெரியுங்களா? உள்ள தேவ சமூகத்தில் உட்காந்து நீ கேட்டு பாருங்க, அவரே உங்களுக்கு அறிவிப்பார், எல்லா காரியத்தையும் அறிவிப்பார். ஆகவே தேவனோடு நெருங்குங்கள். வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், வயோதிபர்களுக்கு சொல்கிறேன், தேவனோடு நெருங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுங்கள். ஆமென். வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினையுங்கள். அப்படி நினச்சிங்கன்னா படிப்பு லட்சியமாக இருக்கும், நம்பிக்கையில் தைரியம் பெருக ஆரம்பிக்கும். ஏதோ கிடைச்சா போது என்று வாழ்க்கை வாழாதீங்க. பெரிய காரியத்தை தேவன்கிட்ட எதிர்பாருங்கள். இப்படி செஞ்சு பாருங்க, 1000 மடங்கு பெருக்கத்தை வாலிப பிராயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப நாள் ஆகாது. வாலிப பிராயத்தில் கர்த்தனைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா சிறு வயதிலேயே, இன்னும் நிறைய பேர் பாருங்கள், சிறு வயதில் இளம் தொழிலதிபர்கள். நான் அந்த பேச்செல்லாம் இங்கே இருக்கிற ஆட்கள் மத்தியில் உருவாக வேண்டும். இதை சொல்லணும், இளம் தொழிலதிபர்ப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற உங்களை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் சொல்ல வேண்டும். தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆகுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற, நம்பர் 1 தேவனை வைத்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் வாழ்வு நன்மைக்கு நேராக திருப்பப்படும். உங்கள் வாழ்வு செழிப்புக்கு நேராக திருப்பப்படும். எழுந்திருப்போம். வாலிப பிராயத்தில் கர்த்தனை நீங்கள், அது மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகப்படும். 6 காரியம் சொன்ன. ஏன் வாலிப பிராயத்தில் கர்த்தனை நினைக்க வேண்டும் என்றால், முதலாவது, எல்லா நன்மைகளும் தேவனிடமிருந்து வருகிறபடியால். 2வது, பொருளாதார வெற்றிக்கு ஆலோசனை, யுக்தி, ஐடியாக்கள் தேவனிடமிருந்து வருகிறபடியால். 3வது சொன்னேன், நீங்கள் ஒருவருடைய தேவையை நிவர்த்தியாக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். 4வது போதித்தோம், நீங்கள் எங்கே இருக்கணும், உங்கள் அறிவு, ஆற்றல், தாளந்துகள், திறமைகள் எங்கு தேவைப்படும் அந்த இடத்துல நடத்தக்கூடியவரே கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் நடத்துவார். 5வதாக, நீங்கள் எந்த இடத்தில் தலை தோங்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்துல அவர் தான் உங்களை நடத்துவார். 6வதாக, உங்கள் உயர்வு, உங்கள் வாழ்வு தேவனிடமிருந்து வருகிறது, வேறு யாரிடமிருந்து அல்ல. அதனால தான் நீங்கள் தேவனை நினையுங்கள். வாலிப பிராயத்தில் உன் தேவனை நினையுங்கள். உபாகம் 8 பார்த்தோம் இல்லையா, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. வாலிபர்களுக்கு வயோதிபர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையுங்கள். அவரை போல் ஒரு பெஸ்ட் ஆள் நீங்கள் பார்க்க முடியாது. அவரை போல் ஒரு சிறந்தவரை நீங்கள் பார்க்க முடியாது. அவரை போல் ஐடியா கொடுக்குற ஆளை பார்க்க முடியாது. அவரை போல் உங்களை உயர்த்துறது, அவரை போல் உங்களை ஆதரிக்கிறது, அவரை போல் ஒரு ஆறுதல் சொல்கிறது, அவரை போல் உங்களை தேற்றுறது இந்த உலகத்தில் அவரை போல் யாரும் கிடையவே கிடையாது. என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச காரியங்கள் எல்லாமே இதெல்லாமே மிகப்பெரிய சத்தியங்கள், தேவன்கிட்டருந்து கண்டுபிடிச்ச காரியங்கள். இத்தனை வருட ஊழியங்களில் 25 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறோம் பாருங்கள். 25 வருஷம் ஊழியங்களில் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இதுதான். ஆமென். யார்கிட்டையும் போய் நிற்கிறது கிடையாது, யார்கிட்டையும் போய் கேட்கறது கிடையாது. ஏனென்றால் என்னை நடத்துகிறது கர்த்தர், போஷிக்கிறது கர்த்தர். நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாக மாறுங்கள், என்னை போல் ஆகுங்கள். இந்த விஷயத்தில் எந்த மனுஷன்ட்டையும் ஒரு சில்லி நயா பைசா கூட போய் நிற்க கூடாது என்ற ஒரு முடிவெடுங்கள். ஆமென். சிறு வயதிலே எடுத்த வைராக்கியங்கள், சிறு வயதிலே கர்த்தர் மீது வைத்த பற்றுதல், உதவி வரணும் கர்த்தர்கிட்டருந்து வரணும். என்னை உயர்த்தணும்னா அது கர்த்தராக தான் இருக்கணும். என்னை பற்றி பெருமையாக பேசணும்னா அது கர்த்தராக தான் இருக்கணும். சின்ன வயசில் எடுத்த இப்படிப்பட்ட தீர்மானங்கள் தான் என்னை அழகாக கொண்டு போயிட்டே இருக்குது. கொஞ்சத்தில் உண்மை இல்லைவன கர்த்தர் அநேகத்தில் அதிபதி ஆக்குவார்னு தெரியும். சிறு வயதில் கற்றுக்கொண்ட பாடங்கள் இதெல்லாமே. இப்போ நிறைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறது தேவனூரில். சின்ன விஷயம், சிறிய காரியம், சின்ன காரியம்,
இதில் உண்மையாக இருந்து பாருங்கள். நம்ம பாருங்கள், பெரிய காரியத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு பிரயாசம் எடுத்து சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்க நம்ம விட்டு விடுகின்றோம். தேவன் முதல்ல பெருசில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பலை, சின்ன விஷயத்தில் தான் முதலாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு சின்ன விஷயமாக தோணும், கர்த்தர் அதில் தான் உண்மையாக இருக்க சொல்லுவார். சில ஃபோன் பேசுவாங்க பாருங்கள், என்ன அண்டை புழுவாங்க தெரியுங்களா? இப்போ தான் இங்கே இருக்கிற அங்கே இருக்கிறேன்னு வாங்க ஆனால் நம்மள்கிட்ட இருப்பாங்க. சின்ன விஷயந்தாங்க, சின்ன காரியம்தான். தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டை விட்டு கிளம்பவே மாட்டாங்க, கிளம்பிட்டேங்க அப்படின்னு வாங்குவாங்க, கிளம்பி பாதி தூரம் வந்துட்டுன்னு வாங்க, வீட்டையே கிளம்பவே மாட்டாங்க. நான் எப்போதும் பாருங்கள், எந்த இடத்துல வரும் கரெக்டாக அந்த இடத்துல சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால், காரில் போயிட்டு இருந்தால் கூட அந்த இடம் வரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறேன்னா நீ இங்கேயும் சொல்லுவேன், அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் ரீச் ஆயிடுவோம், கரெக்டாக அந்த இடத்துல சொல்லு அப்படின்னுவோம். கார் வேகத்தில் அந்த இடத்துல போயிடணும், ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல தொட்டுரும். நீ இந்த இடத்த சொல்லக்கூடாது, நீ அந்த இடத்த தான் நீ சொல்லணும். பாருங்கள் எவ்வளவு உண்மை. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வேற வேலையை நமக்கு இல்லைங்க, இதான் வேலை. உன் சிருஷ்டிகரை நினை, வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினையுங்கள். வயோதிபர்கள் நீங்கள் கூட எல்லா நேரத்திலும் சிருஷ்டிகரை நினையுங்கள். அவரால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். திரும்ப சொல்கிறேன், மனிதர்களால் முடியாது, தேவனால் முடியும். நீங்கள் யார் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க, நீ எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க, என்னை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஒரு நாளும் உங்கள் மனதில் கொண்டு போய் வைத்து விடாதீர்கள். எந்த மனுஷனையும் வச்சு உங்கள் மனதில் தீர்மானிக்காதீங்க. இல்லை எப்படியாவது அவங்க காப்பாற்றிடுவாங்க, எப்படியாவது அவங்க காப்பாற்றிடுவாங்க, எப்படியாவது என்னை மேலே கொண்டு வந்துடுவாங்க, எப்படியாவது எனக்கு தூக்கி விட்டுருவாங்க. எப்படியாவது பூஸ்ட் கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க, ஹார்லிக்ஸ் கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க, ஒரு கட்டஞ்சாயா கொடுத்து கூட தூக்கி விட மாட்டாங்க, தண்ணி கூட கிடைக்காது. கவனமாக கேளுங்க, தேவனை போல உங்களை தூக்கி நிறுத்த வேற யாராலும் முடியவே முடியாது. நன்றாக மனதில் கொண்டு போய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை யார் மேலே நம்பிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தரை பிடிச்சிடுங்க. ஆமென். சில இடத்துல எனக்கும் தோணும் பாருங்க, டக்குன்னு ஐயே சேச்சா வெளியே போ. சில இடத்துல என்னை அறியாமல இல்லை அப்படி தோணும். இல்லை நீ வெளியே போயிடணும், தேவன் தான் என் மனதில் நிற்கணும். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர். ஆமென். நிச்சயம் நான் சொல்கிறேன், அவர் நினைவாக நீங்கள் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே கர்த்தர் நினைவாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பித்திருக்கிறீர்கள். நான் சொல்ல, தொடர்ந்து கர்த்தரை நினையுங்கள். உங்கள் வாழ்க்கையுடைய உயர்வு கர்த்தரிடம் இருக்கிறது, பாதுகாப்பு கர்த்தரிடம் இருக்கிறது. உங்களை அழகாக கர்த்தர் நடத்தக்கூடியவர் தேவன் மட்டும்தான். அவர் எல்லா நாட்களும் நினையுங்கள், எல்லா செகண்டும் தேவனுடைய நினைவாக இருங்கள், தேவனுடைய இணைப்பில் இருங்கள், தேவனுடைய தொடர்பில் இருங்கள். தேவன் உங்களை அழகாக நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நீங்கள் எங்களோட பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நினைக்குவதற்கு எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் மறந்துடுறோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் எங்களுடைய கண்களை உங்கள் மேலே வைக்காமல் சில மனிதர்கள் மீது வைப்பதற்கு நாங்கள் எங்கள் மனதில் கொண்டு போய் நிறுத்தி விடுகின்றோம். அது பெரிய பெரிய ஆபத்துலலாம் கொண்டு போய் விடுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்கள் வாழ்வு நலம் பெற வேண்டுமென்றால் உம்மை நினைப்பதில் தான் வாழ்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். வாலிப பிரயாயத்திலும் சிருஷ்டிகரை நினைக்கணும். எல்லா காலகட்டத்திலும் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று சொல்லப்பட்ட வார்த்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீரே எங்கள் சிறந்த ஆலோசகராக இருப்பதற்காண்டி செலுத்துகிறோம். சிறந்த நண்பராக, சிறந்த போஷிப்பவராக, சிறந்த பாதுகாவலராக நீர் இருப்பதற்காண்டி செலுத்துகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாப்பாக இருப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை நீரே பராமரிப்பீராக. பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நீரே நடத்துவீராக. கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பதை உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்ப்பார்களாக. எந்த மனிதனும் அல்ல, என் வாழ்விலே கர்த்தர் தான் என்கின்ற ஒரு மனநிலையை இங்கே இருக்கிற ஒவ்வொரு உருவாக்குவார்களாக. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவளுடைய குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு,
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கையீடு செய்கின்ற காரியங்கள், குடும்ப வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு, எல்லா வாழ்வும் இந்த பூமியிலே சிறந்திருப்பதாக என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவகரம் தாங்கி நடத்துவதாக ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமையையும், பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தையும், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.